கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒரு ஈவினிங்காக ஒரு ட்ராவல் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா அபுதாபியோட சிட்டின்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவே இருக்கும் எப்போவுமே. எனக்கு இந்த ஏரியாவுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும்போது நான் வருவேன். இல்லைனா இது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிப் மாதிரி கிளம்புனா தான் சரி. அதே போயிட்டு வருமே, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு ட்ரிப் போயிட்டு வருமேன்ட்டு அப்படியே கிளம்பி வச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நிஷான் கார் ஷோரூமு. இந்த இடத்துல ஒரு 2-3 கார் ஷோரூம் இருக்கு. இன்னொன்று BMW ஒன்று இருக்கு. அப்புறம் லக்ஸரி கார் அந்த இடத்துல இன்னொரு கார் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி பேரு எனக்கு தெரியல சரியா. அது நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சிக்னல் விழுந்துருச்சு. அழுத்து இருங்க ஒரு நிமிஷம், நம்ம லெஃப்ட் போய்க்கும் முதல்ல. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மிதமான டிராஃபிக்ல இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 5:30, பொழுது சாய போகுது. அது மட்டும் இல்லை, வெளியில வேணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குளிர் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க, இதுதான் வந்து BMW ஷோரூமு. நம்மளோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் ஷோரூம் தெரியுது பாருங்க. நான் இது பேர் தான் தெரியலன்னு சொன்னா, இது லேம்போகினி இல்லை, ஃபெராரி. கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஏன்னா எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் நின்று தான் போகுது. எனிவே, ஆனால் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய பார்க் ஒன்று இருக்கு. இப்போ ஆனால் அந்த பார்க்கில் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மெயின்டெனன்ஸ் வேலை நடக்கிற மாதிரி நிறைய போர்டு வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் ஜாம் பேக்காக இருக்கிற இடம் தான் அந்த இடம். இப்போ நம்ம அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் பாருங்க. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகவே இருக்கும். இந்த ரோடோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 80 தான். அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளினிக் நிறைய இருக்கு. என்ன கிளினிக்னா வெட்டினரி கிளினிக். அது வந்து இங்கே ஒரு 2-3 இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க பெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் கொண்டு வந்து டாக்டர்லாம் காட்டுவோம். அதாவது மெடிசன் வாங்கணும், எல்லாம் ஏதாவது பிரச்சனைனா இங்கே தான் வர்றது. முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு சிக்னல் நமக்கு கரெக்டாக கிடைச்சதுன்னா அடுத்தடுத்த சிக்னலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. அதே மாதிரி தான் இந்த ரோட்லையும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிற நேரத்துக்கு எப்படி ஃபாலோ பண்ண முடியும்னு தெரியல. எனக்கு பக்கத்தில் ஒரு வண்டி ஒன்று இருக்கு. அந்த வண்டியை நான் உங்களுக்கு முடிஞ்சா காட்டுறேன் இருக்கேன். மெட்சிபிசி பெஜரோ தான். ஆனால் அந்த வண்டியை செம்மையாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. அது முடிஞ்சா காட்டுறேன். இல்லைன்னா ஏன்னா அவர் வந்து லெஃப்ட் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. போயிட்டாருன்னா காட்ட மாட்டான். இல்லை, அவர் லெஃப்ட் போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த சிக்னலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே போனோம்னா கண்டிப்பாக கிராஸ் பண்ணிடலாம். அப்புறம் கைஸ், நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அதாவது வேலை இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு ஜாப் வேகன்சி பற்றி இன்னும் ஒன்றும் தெரியல. நான் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். எனக்கு இன்னும் அதை பற்றி ஒன்றும் தெரியல. இங்கே இருக்கிற பஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏசிலாம் இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். நல்லா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிற பஸ் ஸ்டேஷன்லாம் சூப்பராக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு என்ன சொல்கிறதுனா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, லட்சணமாக இருக்குன்னு வச்சிங்களா. இங்கே என்னமோ நடக்குது, என்னன்னு தெரியல. இங்கே ஏதோ ஷோ நடக்குதா இல்லை ஏதாவது எக்ஸிபிஷனா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் ஆப்போசிட் ரோட்டில் தான் வந்தேன். வரும்பொழுதே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. என்னன்னு தெரியவில்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் காலம் முடிய போகிற கட்டத்துக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 1 or 2 வீக் எப்படியும் இந்த மாதம் முடிஞ்சிச்சு. மார்ச் பாதி தேதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிர் காலியாயிடும் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் இருக்கு. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டரு, அங்கே 80 இருந்துச்சு, இங்கே 100 மாறிடும். இதுலேருந்து நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஸ்பீடு கிடைக்கும். அந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா நேராக ஏர்போர்ட் தான். இதுலேருந்தே வச்சிங்களேன், நேராக போனீங்கன்னா ஏர்போர்ட் போயிடலாம். ஆனால் இப்போ தான் ஏர்போர்ட் இல்லை அந்த இடத்துல. அது ஏன் இல்லை என்னன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேற இடத்துல மாற்றிட்டாங்க ஏர்போர்ட்டு. இப்போ இருக்கிற ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைவேட் ஜெட்லாம் இறக்குறது அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஆனால் ஏர்போர்ட் ரோடுன்னு வச்சிங்களேன், முன்னாடிலாம் இதில் தான் நாங்கள் ஏர்போர்ட் போனால் ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். சரசரன்னு போயிடலாம். ஒன்றும் இதில் டிராஃபிக்கும் அதிகமாக இருக்காது, சீக்கிரமாக போயிடலாம். இந்த சிக்னல் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. அதான் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கள்லாம் வேலையை முடிச்சுட்டு இங்கே பாருங்க, இங்கே ஒர்க்கர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க.
கம்பெனி பஸ் வந்தோடனே அவங்க ஏறி போயிடுவாங்க. நானும் இது மாதிரிலாம் உட்காந்து இருக்கேன் கைஸ். இப்போ இல்லை, நான் வந்து வந்த புதுசில் இதே மாதிரி தான் நானும் ரோட்டில் உட்காந்துருப்பேன். பஸ் வர்றதுக்கு சில டைம் லேட் ஆகிடும், சில டைம் ½ hour லேட் ஆகும், உட்காந்து தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து எங்களை எடுத்துக்கிட்டு அப்புறம் வேற எங்கேயாவது வழியில் எடுக்க வேண்டிய இடம் இருந்தாலும் எடுக்கும். அங்கேயும் போய் ஆளுங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் கம்பெனியில் இறக்கி விடுவாங்க. அப்புறம் நம்ம போயிட்டு தான் வந்து குளிக்கணும், கழுவணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையை ஆரம்பிப்போம். சமைச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 8-8:30 மணி ஆகிடும். அது மாதிரி தான் நமக்கு முன்னாடி நான் லேபர் கேம்பில் இருக்கும்பொழுது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்தேன். அந்த கம்பெனி தான் அதுக்கு மேலே மோசம். 1 மணி 2 மணி சில நேரம்லாம் டைமே கிடைக்காது. சிலப்போ சமைப்பான், சிலப்போ கடையில் ஏதாவது வாங்கி தின்ட்டு அப்படியே படுத்துருவான். இப்போ இருக்கிற கம்பெனியில் கம்பெனி சாப்பாடு, அதனால சாப்பாட்டு பிரச்சனை இல்லை, அதனால பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு. வெளிநாட்டில் வேலை செய்யறதுலேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா சாப்பாடு தான். சோறு கிடைச்சிச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டோட அப்படியே சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ள விடிஞ்சிரும். அதுதான் இங்க ஒரு பெரிய கஷ்டம். மற்றபடி வேலை கூட செஞ்சுக்கலாங்க, வேலை கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களா. சோறு சமைச்சு சாப்பிட்றது தான் பெரிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ நிறைய கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்களே கேண்டீன் மாதிரி அவங்களே வச்சிருக்காங்க. அவங்களே மேக்சிமம் சமைச்செல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அதனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மணி பார்த்தீங்கன்னா 6 ஆக போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டார்க் ஆகிடும். ஏன்னா வந்து வின்டர் டைமாக இருக்கிறதுனால அப்படி. சம்மரில் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகிடும் சிலப்போ உங்களுக்கு ஃபுல்லாக டார்க் ஆகுறதுக்கு. ஆனால் ரோட்டு சைட்லலாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல. நானே இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இன்னைக்கு நான் ஒரு டிரைவ் போகலான்ட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நோன்பு ஆரம்பிக்க போகிறாங்க. நோன்புக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க லைட்டெல்லாம், ரமதான் லைட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு, பூவெல்லாம்ல நல்லா மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா சம்மர்ல இந்த பூலாம் தாங்காது, இந்த செடியே தாங்காது, சீக்கிரம் போய் சேர்ந்துருவாரு. ஏதோ வின்டரா இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கு எல்லாம். ஸோ இது நம்ம ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பார்க்கு. நான் இந்த பார்க்குக்கும் போயிருக்கேன். இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா முன்னாடி இதெல்லாம் அனிமல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த ஒரு கண்ணுக்குட்டி அது மாதிரி ஒரு 2-3 அனிமல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் லாஸ்டா போனப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் பார்க்கல. எங்க பாஸோட ஏதோ சம்திங் எங்க பாஸோட குழந்தைங்களுக்கு பிறந்த நாளைக்கே எதுக்கோ தெரியல, அதுக்காக அங்க போயிருந்தோம். அப்பதான் பாத்தீங்கன்னா நான் அந்த வேலையா போனதுனால அதை பார்த்துட்டு வந்துட்டேன். கடைசியில் அங்க என்ன இருக்குன்னு நான் பார்க்கல. ஆனா டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும், ஃப்ரீ கிடையாது. 5 இல்ல 10 dirhams ஏதோ சம்திங் ஏதோ. போங்க நீங்க தான் போறதுதான் எங்க போறீங்கன்னு தெரிய மாட்டுது. இதுல இண்டிகேட்டர் ஒன்றும் குறைச்சல. நமக்கு முன்னாடி போற வண்டி ஒண்ணு பாருங்க, என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. முன்னாடியே அங்க அவ்வளவு கேப் கிடக்கு, உருட்டுறாங்க நல்லா. எனிவே கைஸ், அவ்வளவுதான். சும்மா இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் தான். ஆனா எனக்கு யூஏஇல பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் 2 வீலர் எடுத்துட்டு மோட்டோ பிளாக் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஆனா என்ன பண்றது சொல்லுங்க, லைசன்ஸ் கூட எடுத்துடலாம், பிரச்சனை இல்ல. லைசன்ஸ் பாதியில நிக்கிறேன்னு வச்சுக்கலாம், இன்னும் பாதி காசு போட்டு கூட லைசன்ஸ் எடுத்துடலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா பைக் பாத்தீங்கன்னா காசு கூட, பைக் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா பார்த்தா கூட ஒரு 5000 dirhams 6000 dirhams இல்லாம நீங்க வாங்க முடியாது. கண்டிப்பா வேணும் உங்களுக்கு. அதுதான் பெரிய இஷ்யூ, எக்ஸ்பென்ஸ்னு வச்சுங்களா அந்த ஊர்ல. அது மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ். அப்புறம் இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிடுங்க.